இந்தியாவின் இடதுசாரி முகமாக அறியப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக் குறைவால் தனது 72வது வயதில் காலமானார். தொற்று பாதிப்பு காரணமாக கடந்த மாதம் 19ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சீதாராம் யெச்சூரிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் சீதாராம் யெச்சூரி காலமானார். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சீதாராம் யெச்சூரி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிறந்தவர். மாணவ பருவத்தில் இருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக இருந்து வந்த யெச்சூரி டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மாணவர் தலைவராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டவர். 1975 அவசர நிலை காலத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர் சீதாராம் யெச்சூரி. அப்போது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருந்த பிரதமர் இந்திரா காந்தி பதவி விலகக் கோரி போராட்டம் நடத்தி வெற்றி கண்டவர். போராட்ட களத்திற்கு நேரில் வந்த இந்திராவின் முன்னிலையிலேயே அவருக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை வாசித்தவர். மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து 2 முறை ராஜ்யசபா எம்பியாகவும் 3 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றியுள்ளார் யெச்சூரி. 1990களில் அக்கட்சியின் அரசியல் தலைமை குழுவிற்கு தேர்வு செய்யப்பட்ட யெச்சூரி ஹரிகிஷன் சிங் சுர்ஜித், ஜோதி பாசு, கே நாயனார், VS அச்சுதானந்தன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றியவர். நாட்டின் முக்கிய அரசியல் தலைவர்களான VP சிங், சோனியா காந்தி, PV நரசிம்மராவ், தேவகவுடா, கே குஜ்ரால், கலைஞர், சந்திரபாபு மற்றும் சமகால தலைவர்களான ராகுல் காந்தி, MK ஸ்டாலின் ஆகியோருடன் நெருக்கமான நட்பு பாராட்டி வந்தவர். சர்வதேச அளவில் சீனா, பிரிட்டன், கியூபா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் கம்யூனிச இயக்க தலைவர்களுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்த யெச்சூரி பல நாடுகளில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் உரையாற்றியுள்ளார். பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற அவர் தத்துவம், அரசியல் மற்றும் பொருளாதார துறைகளில் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர். திட்டவட்டமான சூழலில் திட்டவட்டமான ஆய்வு என்பதே மார்க்சியத்தின் அடிப்படை என்று முழங்கி வந்த சீதாராம் யெச்சூரி இந்திய சூழலுக்கு ஏற்ப மார்க்சிய தத்துவத்தை பொருத்தி நாட்டின் உழைப்பாளி மக்களுக்கு விடியலை கொண்டு வர வேண்டும் என்பதே உயிர்மூச்சாய் கொண்டு இறுதி வரை உழைத்து வந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு, ஜனநாயகம், மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சிக்காக உழைத்த சீதாராம் யெச்சூரி இந்தியாவில் கூட்டணி அரசியலில் பெரும் பங்காற்றியவர். மாநில கட்சிகளை இணைத்து தேவகவுடா, கே குஜ்ரால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2 முறை அமைத்திட காரணமானவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமில்லாமல் நாட்டின் இடதுசாரி முகமாக அறியப்பட்ட தலைவர் சீதாராம் யெச்சூரி ஆவார். சன் செய்திகளுக்காக சக்தி சூர்யா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.